சீமானண்ணே, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். அவங்க இப்ப அப்படிதான் இருக்காங்க. ஆனா இப்ப இல்லாட்டா அவங்க ஒரு 6-7 வருஷத்துலயாவது அரசியல் என்னன்னு கத்துக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ், படிக்கிற பசங்க, படிச்சுட்டு இருக்க பசங்க, அப்புறம் படிச்சு முடிச்ச பசங்க. நீங்களோ ஸ்டாண்ட் அலோன் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை ஸ்டாண்ட் அப் காமெடியனா ஆக்கிடுவாங்களோ இல்ல அப்படிதான் பாக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. வேற யாரும் இல்ல, உங்க தொண்டர்களே உங்களை எப்படி பாக்குறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவங்களாவது இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி அணில் மாதிரி துள்ளிட்டு தெரியுறாங்க. ஓகே, அரசியல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா இத்தனை வருஷம் அரசியல் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்க தொண்டர்களே எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஆக்ஷனுக்கு வேற என்ன மீனிங்னு எனக்கு சொல்ல தெரியல. அவங்களே நீங்க தண்ணியை போடுறது தான் பேசுறது மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு ஆளை டேமேஜ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி உங்களையும் ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால அப்படி ஆயிராதீங்க. இப்படி டிவிகே பக்கம் திரும்பிட்டு டிஎம்கே ஏடிஎம்கே விட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. இப்ப இங்க இந்த அளவுக்கு இப்படி இறங்கி பேசும்போது, பார்க்கும்போது, கேட்கும்போது எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்கு. ஆனா அப்படியே உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துருவாங்க. யாருமே உங்களை ஒரு தலைவராக்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த கூட்டத்துல இவர் மட்டும் இல்ல, எத்தனை பேர் அப்படி நினைச்சாங்கன்னு தெரியல. படத்துல எல்லாம் காமெடி ஆக்டர்ஸ் இருக்க மாதிரி அரசியலையும் ஒரு காமெடி கேரக்டர் வேணுமா அப்படின்னு பாத்துக்கோங்க.